கரூரிலே அவர் ஒரு 7 மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அது உணர்ந்து பெரும் கூட்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவருக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும். இருபக்கமும் கரங்களை அசைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டே வந்தார். ஆகையினால அந்த நெரிசலில் மிதிபட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை. அவர்கள் விதிபட்டு ஏதாவது உயிர் சேதம் ஆகிவிடக் கூடாது என்ற கவலையில் தான் நானே அந்த கூட்டத்துக்குள்ளே இறங்கி பல பேரை அடித்து தூக்கி எறிந்து ஒதுக்கிவிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலையிலே ஈடுபட்ட பயமாக இருந்தது. தேர்தல் பரபரப்பு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. தொலைக்காட்சிகளிலே மாலை வேளைகளில் அது குறித்த வாதங்கள், காரசாரமான வாதங்கள், ஒரு கருத்து அதுக்கு எதிர்கருத்து, மறுப்பு கருத்து என்று நாள்தோறும் ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான வாதங்கள் தேர்தலை மையமாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலை உலகிலே மின்னும் நட்சத்திரங்களில் ஒருவரான சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதற்கு பிறகு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். கரூரிலே அவர் ஒரு 7 மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அது உணர்ந்து பெருங்கூட்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவருக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும். அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு போய் அடுத்த தெருவுக்கு திரும்ப முடியாது. அப்படியானால் இந்த கூட்ட நெரிசலில் ஏதாவது விபரீதம் நடந்துவிடக்கூடும் என்று அவர் யூகித்து ஒன்றை செய்திருக்கலாம். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 71 தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது காளிமுத்துவுக்கு சிவகாசியிலே பிரச்சாரம் செய்துவிட்டு பிறகு சங்கரங்கோயிலுக்கு வந்தார். வழி நெடுகிலும் மக்கள் ஏராளமாக வெள்ளமாக, எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற போது அவர் வேன் மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டே வந்தார். ஆகையினால அந்த நெரிசலில் மிதிபட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை. அப்படி ஒரு முறையும் கையாண்டிருக்கலாம். அவருக்கு அதில் அனுபவம் இல்லாத காரணத்தினால் இதையெல்லாம் யூகிக்க தவறிவிட்டாரா? அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆக ஒரு நடக்கக்கூடாத ஒன்று, 41 உயிர்கள் பலியான அந்த துயரமான நிகழ்ச்சி, சோக நிகழ்ச்சி நடைபெற்று விட்டது. அவர் பதட்டத்திலே அப்படியே அவர் சென்னைக்கு போய்விட்டார். அவர் அங்கேயே திருச்சியிலே ஒரு விடுதியிலே தங்கியிருந்து விட்டு ஒரு நாள் கழித்து கூட திரும்ப உயிர் பலியான குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர் தன்னுடைய இரங்கலையும் எல்லா குடும்பங்களுக்கும் நிதி தந்திருக்கிறார். அதை செய்திருக்கலாம். ஆகவே அவர் இதிலே இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நெரிசலை, நாங்கள் முதல்ல ஒரு கூட்டம்னா எழுச்சி பேரணியில் சாயங்காலம் 3:30 மணிக்கு ஆரம்பித்த பேரணி மறுநாள் விடிய காலம் 6 மணிக்கு தான் முடிஞ்சது. கடற்கரை நெடுகிலும் கடலே இந்த பக்கம் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு 94 ஏப்ரல் 16 அந்த பேரணி நடைபெற்ற போது 3000 தொண்டர்களை அதற்கு முன்பாகவே நாங்கள் தயாரித்து பயிற்சி கொடுத்து அங்கே கூட்டத்தை வழிநெடுகிலும் ஒழுங்குபடுத்துவதற்கான வேலையிலே ஈடுபட்டோம். அதை போலத்தான் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள், மாணவர்கள் மரத்தானிலே வருகிற போது அவர்கள் விதிபட்டு ஏதாவது உயிர் சேதம் ஆகிவிடக் கூடாது என்ற கவலையில் தான் நானே அந்த கூட்டத்துக்குள்ளே இறங்கி பல பேரை அடித்து தூக்கி எறிந்து ஒதுக்கிவிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலையிலே ஈடுபட்டோம். பயமாக இருந்தது.